ஹாய் ஆல் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு குவாலிதியா விலாக்ஸ். என்னோடய சைட்லேருந்து உங்கள் எல்லாருக்குமே ஈத் முபாரக். இந்த பெருநாள் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம பெருநாள்னாலே மருதனி ஆர் கோன் போடுறது மேனிட்டரி. அந்த மாதிரி தான் நாங்கள் அன்றைக்கி கோன் ஸ்டென்சில் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகே, இந்த தடவை ஸ்டென்சில் வச்சு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வைக்கிறப்போ இது சொதப்பிடுமோன்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நானும் என்னோடய சிஸ்டர் இன்லாவும் தான் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். சொதப்பிடுமா அந்த டவுட்லேயே இருந்தோம். அந்த மாதிரி ரீயூசபிள் இருக்காது, ஒன்ஸ் போட்டுட்டு தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும்னு நினச்சோம். பட் சொதப்பெல்லாம் இல்லை, நல்லா தான் வந்துருந்துச்சு. ப்ளஸ் அதை நம்ம ரீயூஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பொறுமையாக அதை எடுத்து பத்திரமா வச்சோன்னா நம்ம அதை ரீயூஸும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. டிசைன்ஸ் வந்து ஆனால் லிமிட்டடாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பெருநாள்னாலே வீட்டில் லைட்ஸு உள்ளெல்லாம் போட்டு அந்த வைப்ஸை கொண்டு வருவோம். அந்த மாதிரி தான் வீட்டில் உள்ள எல்லா லைட்டையும் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊதுலாம் போட்டுட்டு இருந்தோம். லைட்ஸ்லாம் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஒரு பெருநா ஃபீல், அந்த வைப் நமக்கே இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருந்துச்சு. இந்த தடவை நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டில் வட்டலப்பம் மட்டும் வச்சு காலையில் ப்ரேயருக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ப்ரேயருக்கு போயிட்டோம். பிகாஸ் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னொரு மாமி, அதாவது சின்ன மாமி வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் வீட்டில் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. வட்டலப்பம் மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு போயாச்சு. ஸோ ஒர்க் ஒன்றும் பெருசாக நமக்கு ப்ரிப்ரேஷன் ஒர்க் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வீடு ஃபுல்லாக லைட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கோன் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாச்சு. இதுதான் என்னோடய ஈது சாரீ. நான் ஆல்ரெடி ஷாப்பிங் விலாகில் போட்டிருப்பேன். மார்னிங் நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நம்ம ப்ரேயருக்கு போக போகிறோம். ப்ரேயருக்கு மார்னிங்கே நான் சீக்கிரமாக கிளம்பி ப்ரேயருக்கு போயிட்டுருந்தோம். நம்ம போகிறப்பயே நிறைய பேர் ப்ரேயருக்கு போகிறத பார்க்குறப்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக தான் இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, அது ஒரு ஹாப்பி ஃபீலை கொடுக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ஈத் ப்ரேயரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மாமி வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் மதரின்லா வீட்டுக்கு திருப்பி போயிட்டு நான் இப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் லஞ்சுக்கு. ஏன்னா என்னை கூப்பிட்ருந்தாங்க. ஸோ வீட்லேருந்து அழைக்க வந்திருந்தாங்க. ஏன்னா அத்தா நைட்டு ஃபாரின் கிளம்புறாங்க. ஸோ லஞ்சுக்கு கூப்பிட்ருந்தாங்க. ப்ளஸ் அங்கே கொஞ்சம் டேஸ் ஸ்டே பண்ணிவிட்டு வருவோன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பியாச்சு. போகிறப்பயே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறோன்னு. அந்த மாதிரி தான் அன்றைக்கி எனக்கு இருந்துச்சு. பிகாஸ் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு பேருனா நான் கல்யாணம் ஆகி வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கேன். அதாவது அம்மா, அத்தா, சிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் எப்போதும் எல்லா பெருநாக்கும் இவங்க கூட இருந்துட்டு இந்த பெருநா நம்ம இவங்க கூட இல்லைங்கிறப்ப ஒரு ஃபீலிங்காகவே இருந்துச்சு. ஓகே, மதியம் நம்ம போகிறோங்கிறது தான் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. கல்யாணம் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஈது. இப்போ நம்ம வீட்டை ரீச் பண்ணியாச்சு. ரீச் பண்ணுறப்பே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. நான் தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தது அப்படியே வரப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். நாங்கள் எங்கே சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா பாய் வீட்டு கல்யாண பிரியாணின்னு சொல்லிட்டு மயிலாடுதுறையில் அங்கே தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 2 சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் டைம் இதுக்கும் இங்கே தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அத்தை வந்து கும்பகோணம் கிளம்புறதா இருந்தாங்க. ஏன்னா சில திங்ஸ்லாம் வாங்க விட்டதுனால லாஸ்ட் மினிட் ஷாப்பிங், ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் போயிருந்தாங்க. ஸோ சில திங்ஸ்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதனால அத்தாவுக்கு சீக்கிரம் சாப்பாடு வச்சு கொடுத்தாச்சு. மட்டன் பிரியாணி மட்டும் ஓப்பன் பண்ணி நான் இப்போ சாப்பாடு வச்சிட்ருக்கேன். அந்த கிளிப்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மட்டன் பீசஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாப்பாடுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு சிக்கன் பிரியாணியோட மட்டன் பிரியாணி டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கசின்ஸ்லாம் வந்தாங்க. அவங்க கூட என்ஜாய் பண்ணிவிட்டு பூஸ் விளாண்டுட்டு அதெல்லாம் இருந்தோம். அதெல்லாம் பட் நான் கிளிப்ஸ் எடுக்க மறந்துட்டேன். அந்த டே வந்து ஃபோட்டோ ஷூட் இப்படி அதுக்கப்புறம் விளையாடுறது இந்த மாதிரி நல்லாவே டைம் பாஸ் ஆச்சு. நைட்டு அத்தாவும் கிளம்புறதுனால நைட் டின்னர் ப்ரிப்ரேஷன் இப்படின்னு சொல்லிட்டு பிஸியாகவே போயிடுச்சு. நான் வீடியோ கிளிப்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது எப்படி போச்சு என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. இன்ஷால்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் அது என்னோடய சேனலில் போடுற கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என்னோடய மதர் இன் லா ஹவுஸ்லேயும் பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு, ஷாப்லேருந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. இப்படி தான் பெருநாள் போயிட்டு இருந்துச்சு. இந்த தடவை நோன்பு வந்து ரொம்பவே குயிக்காக போன மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்குமே அப்படி தான் ஆகுதா என்னான்னு சொல்லுங்கள். இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இப்போ பெருநாள் செலிப்ரேட் பண்ணுறோம். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. அப்புறம் எனக்கு கோல்டு, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குயிக்காக ஈத் vlog அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான், ஓகே கோல்டாக தான் இருக்குது இருந்தாலும் ஓகேன்னு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். சாப்பாடெலாம் வச்சு முடிச்சுட்டு இப்போ டேபிளில் அத்தாவுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியாச்சு. அத்தாவும் சின்னத்தாவும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அத்தா கும்பகோணம் கிளம்பிட்டாங்க. நாங்கள் மதியம் நம்ம நோன்புங்கிறதுனால பசி இல்லை, கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டோம். மாமி வீட்லேருந்தும் மாமி அப்புறம் கசின்ஸ் எல்லாம் கூப்பிட்ருந்தோம். அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டோம். இது வந்து சிக்கன் பிரியாணி, இதை இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். மட்டன் பிரியாணி மட்டும்தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம், இது இப்போ தான் ஓப்பன் பண்ணி அதை ஜஸ்ட் ஒரு கிளிப்ஸ் எடுத்தேன். சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சிச்சு. எனக்கு பர்சனலாக ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, பட் எனக்கு பர்சனலாக மட்டன் பிரியாணி பிடிச்சிருந்துச்சு. இது வந்து நைட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்த டின்னர். அத்தா வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 9 o'clock போல் கிளம்பிட்டாங்க சென்னை போகிறதுக்காக. நைட்டு இதெல்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். வட்டலப்பம், வடை, அப்புறம் இடியப்பம், புரோட்டா, கோழியானம் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். என்னோடய ஹஸ்பண்டும் வந்து லஞ்சுக்கு வரல, டின்னருக்கு தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. மதியம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க, அதனால் வர முடியல. ரொம்பவும் ஹெவியாக பண்ணாமல் ரொம்பவும் லைட்டாக பண்ணாமல் பேலன்ஸ்டாகவே பண்ணியிருந்தோம். ஏன்னா அத்தாக்குமே ட்ராவல் இருக்குது, நைட் டைம் ஓகே ரொம்ப ஹெவி வேணான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பேலன்ஸ்டாகவே எல்லாம் பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு அத்தாவும் வந்து ஒரு 8 to 9 o'clock போல் 9 o'clock போல் கிளம்பிட்டாங்க. அந்த கிளம்புற மூமெண்ட் ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு. எல்லாருமே இந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம ஃபேமிலியில் யாராச்சும் ஃபாரின் போகிறப்ப அந்த மாதிரி தான் அன்றைக்கும் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற இந்த டைமில் அத்தாட்டேருந்து கால் வந்துருச்சு, ரீச் ஆகிட்டேன்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ் இது ஈதப்போ எடுத்த பிக்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஈத் கொஞ்சம் பிஸியாக போன மாதிரி தான் இருந்துச்சு, அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிஸியாக போயிடுச்சு. ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஈதுங்கிறதுனால ஸ்பெஷலாகவும் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இதோட இந்த வீடியோவும் கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. see you all in next interesting video. Until then, bye from Khalidia Vlogs. See you all. Stay tuned.